புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. கூட்டணிக்கு வாங்க. கூட்டணிக்கு வாங்க. கூட்டணி பொறியியல் என்ன பிரச்சனை உனக்கு? ஆமா, 2026 சட்டமன்ற தேர்தல் அது இன்னும் இருக்கா? 8 மாசம் இருக்கா? இப்பயே களை கட்டிருச்சு. அப்படியா? ஆமாமா. பழனிசாமி அவர்கள் போற இடத்துல எல்லாம் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறவங்க பூரா எல்லாரும் அப்படின்னு அப்படியே போறது மக்களுக்கு பரப்புரை பண்றதுக்கு, மக்களுக்கு மூஞ்ச காட்டுறதுக்கு. அங்க எதுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு தெரியல. ரூம்ல நடத்ததெல்லாம் ஓப்பனா நடத்துனா, பேச்சுவார்த்தை நடத்தினா டேபிள் முடிவு வந்து பேசுங்க. டேபிளுக்கு மேல டேபிளுக்கு மேல நடக்கணும். சேர்ல உட்காந்து நுனியில நல்லா அப்படி பின்னாடி உட்காந்து நடத்தணும். போன முறை நடத்தினாங்க பாத்தீங்களா? மன்சூர் அலிகான்ல அவங்கள வச்சுலாம் நடத்தக்கூடாது. ஸோ இப்படி அவர் கூப்பிடுறதும் அவரை எல்லாரும் ரிஜெக்ட் பண்றதும் ஒரு வாடிக்கையாக இருந்திருக்கிறது. அதுவும் இல்லாம இப்போ சொந்த கூட்டணிக்குள்ளேயே கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. சொந்த கூட்டணிக்குள்ளேயா? அவரு சொந்தமா? அது கேட்டு நல்லா விசாரிச்சியா? வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும். கூட்டணி அவரே வாடகைக்கு தான் போயிருக்காப்ல. அவரே வாடகைக்கு தான் கட்சியை வாடகைக்கு விட்டுருக்காரு. அவரு என்னது அவுட் சோர்சிங் அது விட்டுருக்காப்ல. அந்த கூட்டணி போய்க்கலாமா? அந்த கூட்டணிக்குள்ளேயே பல கண்டனங்கள் வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாம திமுக சார்பாக திமுக ஐடிவில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஐடிவி தான் டீல் பண்ணுது. வாயை மூடி பேசவும் முதல்வர் கூட இல்ல, ஐடிவி தான் டீலிங்களா? ஆமா, வாயை மூடி பேசவும் அப்படின்னு ஒரு கண்டனம். என்னன்னா வாயை மூடி எப்படி பேச முடியும்? அப்படி பேச சொல்லி இருக்கிறாங்க. அது எதற்காக சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க? அது மட்டும் இல்லாம 2024 தேர்தலையொட்டி பல சுவாரஸ்யமான கண்டனங்கள். 2026 தேர்தல் 26 தான் சொன்னேன். 24 தான் சொன்னேன். 24 தான் சொன்னேன். சரி, 26 தேர்தல் நிறைய கண்டனங்கள் வந்திருக்கிறது. அந்த கண்டென்ட்டோட கம்பைலேஷன் தான் அந்த வீடியோ. ஏண்டா மிக்ஸிங்கிறதா சுத்தி சொல்லிட்டு இருந்தியாடா? ஒரு கம்பைலேஷன் வீடியோங்கிறத 2 நிமிஷம் சொல்லுவியா? அப்புறம் லைன் வரணும்ல. முதல்ல என்ன போலாம், என்ன வேணா போலாம். முதல்ல கூட்டணி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் எடிட் சன் நியூஸ்ல போட்டிருக்காங்க. அது என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப். அதுக்கு டைட்டில் ஏங்க கூட்டணிக்கு வாங்க, கூமா ஓட்டிங்க, இது ஒரு கூப்பிட்ட ஓட்டிங்க வாங்க. அடுத்து அதுல எப்போ நல்லா ஃபுல் ஸ்கிரீன்ல போயிட்டு அப்படியே ஒவ்வொரு மெசேஜா அப்படியே டைட்டில் இருந்து அப்படியே கீழே வரணும். இது எல்லாருக்குமே போயிருக்குமே, அதெல்லாம் எல்லாருக்கும் போயிருக்கும். திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு, உங்களுக்கு ரத்தன கம்பள வரவேற்பு தரப்படும் அப்படின்னு. ஆக்சுவலி இதுதான் குரூப் நேமா வச்சிருக்கணும். இத குரூப் நேமா வச்சுட்டு ஏங்க கூட்டணிக்கு வாங்க லைனா வச்சிருக்கீங்க. ஆனா கேட்சியா இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அது EPS invited to join the group. அதுல முதல்ல VCK left the group. சேர்த்துட்டாரு ஆல்ரெடி. அத லெஃப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க left the group. CPI left the group. left the group. ஆமா, லெஃப்ட் ரெண்டுமே left the group. CPM left the group. நாராக்கா கேட்டுக்கு நாராக்கா தான் left the group. அது வாய்ப்பு இல்லை, இது மட்டும் தவறா இருக்கு. இந்த இடத்துல தான் சந்தேகப்படுறேன். சரி, ரைட், ஓகே. அடுத்து தாவேக்கா left the group. அடுத்து இதுதான் ட்ரில்லிங்கான EPS removed OPS. EPS removed OPS. ஓகே. அடுத்து யாரெல்லாம் பாமக இஸ் டைப்பிங், தேமுதிக இஸ் டைப்பிங். எத்தனை போட்டின்னு. ஆமா. அடுத்து பாஜக கை கொடுத்து எஸ் நாங்க இருக்கோம் அப்படிங்க. அங்க அது இருக்க கூடாது. கத்தி கபடா வெடி குண்டு பூசி பல்லுக்கு எமோஜி அதெல்லாம் தான் இருக்கணும். அதுக்கு அடுத்து இல்லனா விலங்கு இருக்குல்ல, இது ஹேண்ட் கஃப் இருக்கும். போட்டாவே பயந்துல ஹேண்ட் கஃப், ஃபைல் கேஸ், ஜட்ஜ்மென்ட், ஃபோன் அந்த லாயர் கோட் போட்டாலே போதும், பக்கவா இருக்கும். அடுத்து கீழே உங்களுக்கு பிடிச்ச கட்சி என்னது? நம்ம இவரு தாமாக்கா சைக்கிள் ரிட்டைலை கொண்டாங்க போட்டு வச்சிருக்காங்க. தாமாக்கா அது தாமாக்கா கிஸ்ஸிங் எமோஜி போட்டு தாமரை பூ ரெட்டைலை சைக்கிள். என்ன சொல்றாப்லன்னா எந்த சின்னதுனால நிக்க சொல்லுங்க, நான் நிக்கிறேன் அப்படி அப்படிங்கிற. நீங்க நிக்க சொன்னா போதும், நீங்க நிக்க சொன்னா மட்டும் போதும். எங்கன்னா போய் நிப்பேன், நடு ரோட்ல கூட போய் நிப்பேன்.
ஆல்ரெடி அங்கதான் இருக்குது கட்சி. இல்ல அவரு தெளிவான ஆளு தம்பி. கட்சியை சொல்றேன். இல்ல அவர் கட்சி எங்கனாலும் அவர் எம்பி சீட்ல தான் நிப்பாரு. அடுத்து வந்து கீழே இவர் டிடி தினகரன் கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னா நான் பங்கு கேட்பேன்டா அப்படிங்கிறப்ப. ஸோ இப்படியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப். அதுக்கு வந்து எடப்பாடி அவர்களோட ரியாக்ஷன் கோபமா இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப உக்கிரமா. அவர் இதுல மட்டும் தான் கோவப்படுவாங்க. நீங்க இங்க மட்டும் தான் எமோஜில மட்டும் தான் கோவப்பட முடியும், நேர்ல எல்லாம் கோவப்படவே முடியாது. அடுத்து வந்து இப்படியாக அவருடைய கூட்டணி அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரு. யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒருபடி அதாவது அவரோட மனநிலை இப்படிதான் இருக்குது. அது வந்து ஒரு சித்திரமா வாட்ஸ்அப் குரூப்ல நடந்தா என்னவா நடந்திருக்கும்னா அப்படித்தான் நடந்திருக்கும். அடுத்து வந்து இப்ப இதுல இப்ப நாத்தாக்கா லெஃப்ட் தானே, லெஃப்ட் ஆயிட்டு போயிட்டு பர்சனலா கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. அவரு பர்சனல் மெசேஜ்ல போயிட்டு அண்ணே இது இப்ப இது பண்ண முடியல, பர்சனலா வர 110 தாவேக்கா 117 2.5 வருஷம் நானு 2.5 வருஷம் நீ அப்படிமா இவன் போய் நாத்தாக்கா போய் எத்தனை டம்மி வேட்பாளர் சொல்லு. எந்தெந்த தொகுதின்னு மட்டும் நீ சொல்லு. செக்கா கேஸ் அப்புறம் பேசிக்குவோம். செக்கா கேஸா கொடைக்கானல் எஸ்டேட்டாங்கிறதெல்லாம் அப்புறம். எத்தனை டம்மி பேசு, எத்தனை டம்மி வேட்பாளர் வேணும்னு சொல்லு. அது இல்லாம இந்த தடவை புதுசா இருக்கிறாப்புல தெரியுமா இல்லையா? இது ஆடு மாட்டா இருக்கிறாப்புலையா? அதெல்லாம் நிற்பாட்ட முடியாது. அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா அதை செஞ்சிருப்பாப்புல. ஏன்னா அது இன்னும் ஈஸி இல்ல. ஆடுமாட கொண்டு கேள்வி கேட்காது. ஆமா டிபார்ட்மெண்ட் கேள்வி கேட்காது, சீட்டு பிரச்சனை வராது, எந்த சிக்கலும் வராது. இப்போ ஒரு புதுசா ஒண்ணு பண்ணிருக்காப்ல. என்னன்னா இது வரைக்கும் நாம் தமிழர் நின்றுப்பானுங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடையாது. அதெல்லாம் மாற்றி விட்டு முழுக்க இளைஞர்கள் என் ஓட்டு பிள்ளையா நாசமா போகுது. நமக்கு என்ன ஏதாவது சொல்லி ஏமாத்தணும். நீ இளைஞர் நிக்க வச்சானே கல்லவா நிக்க வச்சானே ஏன் ஓட்டு போட போறான்? டம்மி கேண்டிடேட்டுக்கு உனக்கு அமௌண்ட் வந்து ஓன் தெருவுல உனக்கு ஓட்டு போடலாமே. அவன் தெருவுல உனக்கு 13 ஓட்டு தான் வந்துருக்குது. இளையாங்குடியில அரணியூர்லயா தான் வந்துருக்குது. ரைட்டு. அப்புறம் எவன் ஓட்டு போடுவாங்க? கிராமத்தான்னா நீங்க வந்து சாதாரணமா நினைக்க கூடாது. அவங்கள ஒரு சில விஷயத்த நேக்கா இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு கூட ஒரு தாத்தா பேசினார்ல, நான் பிஜேபி தாங்க, நான் பல வருஷமா பிஜேபி பொறுப்பாளர். நானு பொறுப்பாளர். ஆனா இதே மாதிரி போனீங்க நீங்க தான் வின் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டுல நீங்க தான் தமிழ்நாட்டுல நீங்க தான் உங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னதான் பிஜேபி காரனா இருந்தாலும் அவன் எப்படி தமிழ்நாடா இருக்கான் பத்தியா? அறத்தோட பேசுறான் பாரு. என்ன களத்துல என்ன இருக்குது அன்னைக்கு கூட பேசினார்ல. ஆனா அவர் சங்கி கிடையாது. சோறு கூட போறாங்கறாங்க, ஓட் போட மாட்டேங்கிறாங்க. அப்படி ஓப்பனா சொன்னாங்கல்ல. போய் கேக்குறாங்க, வாங்க உட்காந்து சாப்பிடுங்க, சோறு கூட ஆக்கி போங்க, வாங்க சோறு போடுறேன் வாங்க, ஓட்டு மட்டும் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. 2 பிஜேபி எப்படி ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. கீழே உள்ள அடித்தட்டு எளிய மக்கள் அவங்க 2 பேருமே சொன்னவங்க 2 பேருமே களத்துல நிலவரம் இதுதான் புரிஞ்சுதா? 2 பேரும் சொல்லிட்டாங்க. 2 பெரியவங்க அவங்க. இத்தனைக்கும் 2 பேருக்குமே அந்த கழக திராவிட கட்சிகள் தெரியும், அவங்க எல்லாமே தெரியும். இருந்துமே அவங்க வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க. இப்ப கூட்டணிக்குள்ள இருந்து எதிர்ப்புன்னு சொன்னேன் இல்லையா? இந்த சமீபத்துல ஒரு 2 நாளா கவனிச்சிங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட நிலங்களில் வீடுகளில் தங்கி இருக்கிறவங்க, வீடு கட்டி தங்கி இருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்குறேன் அப்படின்னு எடப்பாடி சொல்ல போக, நான் ஏற்கனவே வந்து சிஎம்ஆ இருந்தப்ப அது கையெழுத்து போட்டேன். யாரோ சில பேர் வந்து போய் நீதிமன்றத்துல தடை வாங்கிட்டாங்க. அந்த யாரோ சில பேர்னு சொல்றாங்கல்ல, யாருன்னு சொல்லிருங்க. அது சொல்றதுதான் அரசியலே இருக்குது. அதுதான் அதனாலதான் அவருக்கு அரசியல் தெரியல, அரசியல் தைரியம் இல்ல, அரசியல் கோமாளி, அரசியல் கோழைன்னு ஏன் நம்ம எடப்பாடி சொல்றோம்னா, நீ உண்மையிலே சரியான ஆளா இருந்தா யார் அந்த கேஸை போட்டது, யாரு தடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி என்ன நிலவரம் இருக்கு, எந்த பேக்ரவுண்ட் இருக்குன்னு நீ சொல்லியிருந்தீனா நீ சரியான. அதை சொல்லாதனாலதான் அவர் எடப்பாடி அதை அடிச்சு நொறுக்கிறதுனாலதான் இங்கிட்டு வந்து முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின், ஆர்எஸ், அதனாலதான் திமுக. அதுதான் திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம். சோ இப்ப இந்த பஞ்சாயத்து வந்து சம்பவ இடத்தை வந்து நெருங்கிடுச்சு. என்னன்னா இந்து முன்னணியில இருந்து நீ கண்டிச்சிருக்காங்க இறந்த சார். அதான் அதாவது 2 நாளைக்கு முன்னாடி சில பேர் எதிர்த்தாங்கன்னு போட்டார்ல, அந்த சில பேர் இந்த முன்னணி தான். இந்த முன்னணி இந்துக்கள் தான் அந்த கோயில் நிலத்துல வசிக்க போறாங்க. கோயில் நிலத்துல யாரு வசிக்க போறா? அந்த இடத்துல நிலம் இல்லாதவர்கள், வீடு கட்ட இல்லாதவங்க வீடு இல்ல. அது என்ன பிரச்சனை, அது என்ன சட்ட சிக்கல் இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது. உடனே கிளம்பி வந்துட்டாங்க கொடுக்க கூடாதுன்னு. அது என்ன பிரச்சனை இருக்குது, எது கோயில் நிலம் எவ்வளவு இருக்குது, கொடுக்கலாமா கூடாதா, அதெல்லாம் கிடையாது. கொடுக்க கூடாது ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க. யாரு? இந்து முன்னணி. இப்ப அங்க இதுக்கு பேர் தான் இதுக்கெல்லாம் முன்னணி இந்த முன்னணி. இப்ப அவனுக்கு வந்து சொல்லி கண்டனம் எப்படி தெரியுமில்ல, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சது போல இருக்கிறவன். என்னடா அது? இது இப்ப இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறது இருக்குல்ல, இது வந்து பெருசா ஆக்கிரமிப்பு
ஒரு 50 ஏக்கரா 100 ஏக்கரா இதெல்லாம் ஆக்கிரமிச்சதெல்லாம் யாரு தெரியுமில்ல? இதே வந்து இந்து முன்னணி மக்களுக்கு கோயில் இடத்துல தான் இருக்கும். அப்புறம் என்ன நான் சொல்றது என்னன்னா, அறநிலைத்துறை நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் மீட்டிருப்பாங்கல்ல, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மீட்டிருக்காருல்ல, இதுல பெரிய நம்பர்ஸ் ஆஃப் நிலங்கள் வந்து பல முதலாளிகள்கிட்ட தான் இருக்கும். அது முதலாளிகள்ட்ட இல்ல, இந்த இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி பாஜக குரூப் இருந்தா மீட்டாது. அதை வந்து ஒரு சனாதன ஒழிப்பு மாநாடுல வந்து பேசினார் இல்லையா, அதுக்கு எதிர்ப்பா வந்து வழக்கு போட்டாங்கல்ல சேகர் பாபு அவர்கள் மேல. அதுக்கு வந்து அபிடவிட் தாக்கல் செஞ்ச போது இந்த டீடைல்ஸ் அவர் அட்டாச் பண்ணியிருந்தாரு. பாருங்க, இத்தனாயிரம் ஏக்கர் வந்து இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி குரூப்ல இருந்து ஆட்டையை போட்டாங்க, அதை நாங்க வந்து மீட்டிருக்கிறோம், அதனால வன்மம் கொண்டு இவனுங்க வந்து இப்படி பேசுறானுங்க அப்படின்னு. அப்ப அன்னைக்கெல்லாம் வந்து வெந்த புள்ள வேலை பச்சன மாதிரி எங்களுக்கு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போறேன்னு அறிவிப்பு தான் அது. அதுக்குள்ள இருக்கிற சட்ட சிக்கல் என்ன, அது சாத்தியமா இல்லையா, அது எதுக்காக அவர் சொல்றாருங்கிறதெல்லாம் நம்ம தனி டிபேட். ஆனா ஏழை எளிய மக்களுக்கு சொல்ல போறேன்னு ஒருத்தர் அறிவிக்கிறாருன்னா உடனே அதுக்கு வந்து நீ எப்படி கொடுக்க போகலான்னு ஒருத்தர் வந்து நிக்கிறான்ல, இதுதான் பார்ப்பனியம். இதுதான் இந்து முன்னணி. இந்துக்கள் முன்னரவே கூட நினைக்கிறாங்கல்ல, அவங்க முன்னாடி வந்து பேசுவாங்கல்ல, அவங்க இப்பதான் இந்து முன்னணி. இப்ப இதுக்கு ஐயா எடப்பாடி பிஜேபி இல்ல பாண்டிச்சேரியில ஒரு பிஜேபி காரன் 23 ஏக்கரை வந்து ஆட்டை போட்டு வச்சிருந்தான் கோயில் நிலத்துல. அவனை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. அவனை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறான். அதை வந்து அரசாங்கம் போய் எடுக்க போகும்போது பிரச்சனை பண்றான். பிரச்சனை பண்ணா இப்ப அவன் உள்ள இருக்கிறான். 23 ஏக்கர் வந்து கோயில் நிலத்தை ஆட்டை போட்டு வச்சிருக்கிறான். இந்த மாதிரி பல ஏக்கர்கள் பல வந்து இந்த மாதிரி கோயில் சொத்தை திங்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. பல சொத்தை எடுக்கணும். இப்ப கூட இவர் 5000 கோடிக்கு மீட்டர்னு சொன்னாங்க சேகர் பாபு. ஆமா, அதுல கிட்டத்தட்ட 2000 கோடி ஏக்கரோ நோவோ வந்து இவங்கள்ட்ட இருந்தா பிடிங்க. அப்ப இவங்க ஆட்கள் வச்சிருக்கும் போது இவங்களுக்கு வந்து வெந்த புண்ணுல வேலை பார்ச்சன மாதிரி தெரியல. இதே சேகர் பாபு அவர்கள் வந்து இவ்வளவு ஏக்கர் வந்து மீட்டிருக்கோம், அவ்வளவு ஏக்கர் மீட்டிருக்கோம்னு சொன்னப்ப இவங்க வாயில வயிற்றுல அடிச்சு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தானுங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போறோம்னு ஒரு அறிவிப்பு தான். அதுக்கே வந்து இவங்களுக்கு வந்து வெந்த புண்ணுல வேலை பார்ச்சன மாதிரி அங்க அதை பார்ச்சன மாதிரி இருக்கு. இதுதான் அன்னைக்கு சொன்ன அந்த அவர்கள் எடப்பாடி சொன்னார்ல, சொல்லாத அவர்கள் இவர்கள். யார் அந்த சாரு அப்படின்னா இவங்க தான் அந்த சாரு. இப்ப யார் அந்த சாருன்னு வந்து எடப்பாடி இவங்க நோக்கி கேட்பாரா? அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் யாரு அதை வெளியிட்டு பேசுவாரா, அதை அம்பலப்படுத்தி பேசுவாரா? அதெல்லாம் அவர் எப்போதுமே பேசவே மாட்டாரு. அதனாலதான் அவர் அந்த இடத்துல எடப்பாடியா இருக்காரு. அடுத்து வந்து இன்னொரு கண்டனம் நம்ம திமுக ஐடி விங்ல இருந்து கண்டிச்சிருக்கிறாங்க. வாயை மூடி பேசவும். நம்ம வேறலையே சிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி பேச சொல்றாங்க. ஆமா, எப்படி வன்மத்தையோ வக்கரத்தையும் தான் பேச போறீங்க, அதே அதான பேசுறீங்க அப்படிங்கிறாங்க போல் இருக்கு. கூட்டம் காட்டுவதற்காக குறுகிய முட்டு சந்துகளில் சுற்றி திரியும் பழனிசாமி அரசியல் பாலபாடம் கற்கட்டும் அப்படின்ற தலைப்போட. அது முடியாது, ரகசியமா என்ன பண்ணாலும் ஒன்னும் தெரியாதுங்க. கூட்டணிக்கு வந்து ஆள் வராத விரக்தியில் வாய்க்கு வந்து உளரும் இபிஎஸ் நாவடக்கம் தேவை, இல்லை என்றால் நாவடக்கம் செய்யப்படும். நீ இபிஎஸ் திருத்த போனீங்கன்னு வச்சுக்க, ஒன்னு இபிஎஸ் ஆக்கிறோம்ல. இல்ல இப்படியே சொல்றாங்க, கூட்டணிக்கு ஆள் வராத விரக்தியில் வாய்க்கு வந்தா பேசுகிறார், இபிஎஸ்க்கு நாவடக்கம் தேவை, இல்லை என்றால் நாவடக்கம் செய்யப்படும்ங்கிறாங்க. ஐயோ, இது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் எல்லாருமே டேபிள் கிட்ட டீல் பண்ணிடுவாப்ல. பேசலாம், நாளைக்கே மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, டேபிள் கீழே எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. எல்லாம் அண்டர் டேபிள் டீலிங் தான். டேபிள்ல முடிப்பாரு, அதுவும் டேபிள் கீழே முடிச்சிருவாப்ல. டங் டடங் 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 டங் டடங் 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 அந்த மாதிரி நல்லா இருக்கு. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சக்தி வந்து பாஜக கூட்டணியில் இணைய போகுது. என்னது? யாரா இருக்கும் கெஸ் பண்ண? முக்கியமான சக்தியா? ஆமாமா, காமராஜர் மக்கள் சக்தி, மக்கள் கட்சி. நீ விடுங்க, தமிழ்நாட்டிலே அந்த கட்சியை பத்தி கவலைப்படுறது அப்டேட் சொல்றேன். ஜனநாயகத்துல எல்லாருக்கும் பங்கு இருக்குது தம்பி, நீ சும்மா சாதனை பண்ணிக்க கூடாது. இல்ல, நான் வேணாம்னு சொல்லல, நான் இருக்காதுன்னு சொல்லல, வந்தா ஜாலியா தான் இருக்கும். ஐயா பழக்கருப்பையா கட்சி தானே தெரியும்டா. பழக்கருப்பையா கட்சி வச்சிருக்காருன்னு இப்ப நீங்க தெரியுதா பல பேருக்கு தெரியும். நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எங்க பாஜக கூட்டணியில, பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் இருக்கிறாப்ல இல்ல? வீட்டுல இருக்காரா வெளியூர் போயிருக்காரான்னு கேட்டேன். அது தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்காப்ல. ஏன்னா இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபாரின்ல நடந்து போற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், அதனால ஃபாரின்ல இருக்காரான்னு கேட்டேன். அந்த ஒரு பாட்டு ஒன்று வருமே, ஆசையில் ஓர் கடிதம் அப்படின்னு. அது என்ன பாட்டுது? அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலின் ஒரு கவிதை, இப்படியே பாடிட்டே இருக்கலாம். இப்படியான ஒரு கடிதத்தை வந்து மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார்.
ஏன்னா தூத்துக்குடி விமான நிலையத்தை திறக்க வரும் உங்களை வரவேற்க சந்திக்க அனுமதி கிடைத்தால் அது எனக்கு கிடைக்கும் பாக்கியம், நன்றியுடன் நினைவு கூறுவேன். என்னடா இப்படி ஆயிட்டாப்ல, எந்த அளவுக்கு போயிட்டாப்ல? பலாப்பழத்தை எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க மட்டும் ஊரு சொல்லுங்க, பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்துடுறேன் நான். அதாவது யாரு பேச்ச கேட்டு ஒரு வந்து வாழ்க்கையை தொலைச்சாரோ அவங்க கிட்டே போய் பர்மிஷன் நிக்கிறாப்ல. ரொம்ப கொடுமையா இருக்குது, வாழ்ந்துகிட்ட குடும்பம் மாதிரி ஆயிட்டீங்க. எப்படி இருந்த நீங்க இந்நேரம் நீங்க ஒன்னா இருந்திருந்தா இந்த அதிமுக வேற அசைச்சிருக்க முடியுமா? இல்ல தமிழ்நாடு 2 பேர் அப்படியே ரெட்டைக்குழல் துப்பாக்கியாக இருந்து அப்படியே இந்த பார்ப்பனியத்தை இல்லடா, அதான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் தமிழ்நாடாவது கொஞ்சம் சேஃபா இருந்திருக்கும். நீங்க பாரு இப்படி ஐட்டம்ல அரசியல் எதிர்காலமே இல்ல. அதான் யார் அட்வைஸ் சொன்னாலும் கேட்கறது இல்ல. இப்ப விமான நிலையத்துக்கு போன தலைவர்கிட்ட மைக்க போட்டு கேட்டிருக்காங்க, எங்க பாருங்க விசிகாவை பத்தி இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னா அவர் புரிஞ்சுதான் பேசுறாரு. எங்களுக்கு வந்து இன்னமும் அதிமுக மேல ஒரு நட்பு சக்திங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. அவனோட போனீங்கன்னா மிதிப்பட்டு தான் சாகுன்னு சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறீங்க, அந்த வருத்தத்தின் வெளிப்பாடாக தான் வருது, சொன்னால் கேட்டுங்க. இல்லை கூட்டணிக்குள்ளே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறீங்க, உங்கள் அட்வைஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நல்லதுக்காக சொல்கிறோம், இல்லை நான் நாசமாக தான் போவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் பேசலை, நீங்கள் எப்படியோ போங்க அப்படின்னு தலைவர் இன்னைக்கு வந்து முடிச்சுக்கிட்டாப்புல. பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. அதிமுக ஒரு திராவிட இயக்கம், பெரியார் கொள்கைகளை பேசுகிற இயக்கம், எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி இயங்குகிற இயக்கம் என்பதால் சில கருத்துக்களை நட்புறவோடு தான் முன்வைக்கிறோம். அது தேவையற்றது என்றால் நாங்கள் பேசப்போவதில்லை. பார்த்துங்க, அவ்வளோதான். தலைவரும் அதை தான் சொல்கிறாரு. இல்லை நான் கேட்க தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன்னா யார் என்ன ஒன்னே ஒன்று தான் தம்பி, எப்படியாவது நான் வந்து வாழணும், அவ்வளோதான் யூபிஎஸோட டேக்லைன். எப்படியாவது வாழணும், அதுக்கு என்ன வேணா செய்யலாங்கிறது அவரோட டேக்லைன் போச்சு. அதனால அவர் எதை பத்தியும் யாரைய கெடுகிட்டு போங்க, என்னவோ பண்ணுங்க, எனக்கு கவலை இல்லை, சம்பந்தியை காட்போம் மகனை மீட்போம், அவ்வளவுதான். இது சொன்னோம்னா அது ஞாபகம் வருது. இன்னொரு ஒரு கட்டு போட்டிருக்காங்க, ஏறக்குறைய வந்து எல்லா கட்சியுமே வந்து ஏதோ ஒரு மக்கள் சந்திப்பை வந்து முன்னெடுத்து இருக்குது. அதுக்கு வந்து அவங்க ஒரு நடைபயணமா இருக்கட்டும், இவங்க திமுக நடத்துற மாதிரி பிரச்சாரமா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு லோகோ லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து கிடைச்சிருக்குது. முதல்ல வந்து ஓரணியின் தமிழ்நாடு திமுக வந்து நடத்துது. அது வந்து நம்ம ஏற்கனவே பல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க. இவ்வளவு இருக்கு, 5 பேர் வேற வேற மாதிரி நடத்துறாங்க. ஆனா புரியுதா, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறது திமுக தான் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கு. அது யாரும் புதுசா சொல்லி கொடுக்கறதுக்கு. ஓரணியின் தமிழ்நாடு நம்ம ஏற்கனவே பேசினது தான். மக்கள் மக்கள் நல திட்டங்களை, அதாவது பிஜேபி காரனே உங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. பாஜக எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை ஒடுக்குது, எவ்வளவு நெருக்கடியான நிலைமையில இருக்கிறோம், நம்ம கருத்தியல் ரீதியான பிரச்சாரமும் எல்லாத்தையும் கலந்து ஒரு வெரைட்டிஸா கொடுக்குறாங்க. அதாவது வந்து அவரு ஆட்சிக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட்ல சொன்னார்ல, இப்ப பாருங்க, ஓட்டு போட்டவர்களை விட எனக்கு ஓட்டு போடாதவர்கள் ஏன் ஸ்டாலினுக்கு போடவில்லை என்று வருத்தப்படும் அளவிற்கு நான் ஆட்சியை கொடுப்பேன். அதே மாதிரிதான் நீங்க நடக்குது. பிஜேபி காரனே ஒத்துக்கிறான், ஓட்டு உங்களுக்கு தாங்க, இப்படியே போனீங்க சோறு வேணா போடுறாங்க, ஓட்டு அவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்ல வச்சார்ல. அது மட்டும் இல்ல, இன்னொரு தாத்தா இன்னைக்கு பேசின வீடியோ கூட எடுத்துங்க, இந்த திட்டத்தாலே நீங்க இன்னொரு வாட்டி ஜெயிக்க போறீங்க, போயிட்டு எடுத்துக்க இதே ஸ்பீட்ல போன்னு போயிட்டு ருத்ராஜ கோட்டை போட்டிருக்காப்ல, நல்லா பட்டை அடிச்சிருக்காப்ல, பாஜக பொறுப்பாளருங்கிறாருல. அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும்? அடுத்து வந்து நம்ம இவரு எடப்பாடி அவர்கள் போற பயணம் என்ன வேணும்? இது சம்பந்தியை காப்போம் மகனை மீட்போம். அதனால கரெக்டா சொல்லு, என்னது அந்த டேக்லைன்ல என்னால சொல்ல முடியாதுன்னு. எழுச்சி பயணம் போங்க. அடுத்து தேமுதிக ஒரு நடைமுறை வச்சிருக்குது. எங்க அவங்க வீட்டுக்குள்ளயா? அது என்னவோ தெரியலையே, ஒண்ணு சவுண்டே காணுமே. உள்ளம் தேடி இல்லம் நாடி. என்னது உள்ளம் தேடி இல்லம் நாடி? இடியாப்பமா? என்ன ஒருவேளை இருக்குமா இருக்குன்னு தெரியல. அது இப்போ கேப்டன் பிரபாகரன் படம் வேற. அது வரட்டும், அது விடு, அது தனி, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆட்டமா ஐயோ பாடிவிட்டு காப்பிரைட் பையில வேண்டாம் வேண்டாம். அதான் ஒருவேளை அதுதான் வந்து உள்ளம் தேடி இல்லம் நாடி போட்டுருக்கு. வரிசையா இறக்குறோம். இவரு விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச எல்லா கிளாசிக் படத்தையும் இறக்குறோம். ஒருவேளை அதுவா இருக்கும் போல் இருக்கு. அடுத்து ஏங்க இவருன அப்படியே வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட்ல மஞ்சள் கலரு, கையப்படி வச்சிருக்கிறது. ஒரே உரிமை மீட்க தலைமுறை காக்க அன்புமணி அனுமதி இலவசம்.
ஜவுளி கடை இப்படி முடிச்சிட்டீங்க. அடுத்து தெரியுமா, இதுவே குரூப்ல டூப்பு யாரு இவரு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இது உங்கள் விஜய் உங்கள் ஜேவி உங்கள் ஜேவி அப்படிங்கிறப்ப. ஸோ இப்படியாக தேர்தல் பிரச்சாரங்கள் இதெல்லாம் இப்ப இந்த பேசிஸ்ல போக போறாங்க. ஆமா இது நடந்துகிட்டு இருக்கு. ஓரளவு தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்குதா? டோராவின் பயணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிக என்ன கதைன்னு தெரியல. பாமக அது தனி வீடியோ இருக்குது. அது அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்படியாக 2026 கரெக்டா சொல்றேன்னா தேர்தலின் களம் சூடு பிடிக்கலாம் இல்ல, நல்ல தகதகன்னு இருக்குது. மீண்டும் சந்திப்போம்.